வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு அதனுடைய 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, வேத வசனங்களில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை போதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று உலகம் முழுவதும் உயிர்த்தெழுந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார், ஊழிய பணிகளை செய்தார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தினார், பரத்தின் செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தார். இப்படி எல்லாம் செய்து முடித்து கடைசியில உலகத்தின் சகல மக்களுடைய பாவத்தின் நிவர்த்திக்காக தன்னையே கல்வாரி சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னையே குற்ற நிவாரண பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தினார், ஒரு விடுதலையை ஏற்படுத்தினார். அதை ஏற்படுத்தின பிறகு அவர் மரித்தார். மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கும் நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததின் மூலமாக தன்னை தேவ குமாரன் என்று ரூபித்தார். ஆகவே இந்த காலவேளையில நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த வேத பகுதியை நம்ம இப்பொழுது வாசித்தோம். இங்கே 2 ஸ்திரீகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இயேசுவினுடைய சீஷிகள். அவங்க யார்? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். இந்த ஸ்திரீகளுக்கு, இந்த சீஷிகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். எத்தனை பாக்கியம் என்று கவனியுங்கள். இந்த மகதலேனா மரியாளும் இந்த யோசையின் தாயாகிய மரியாளா இருக்கலாம், இல்லாவிடில் மற்ற மரியாள் யாரா இருந்தாலும் சரி, அந்த மரியாள் மரித்த இயேசுவை கல்லறையில் வச்சிருக்காங்க. கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவை பார்க்கும்படியாய் எத்தனை மணிக்கு போறாங்க பாருங்க. 1ஆம் வசனம் சொல்லுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில். எப்படி? வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில், அது விடியற் காலத்திலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த கல்லறையிலே வைக்கப்பட்டாரோ அந்த கல்லறை பார்க்கும்படியாய் ஓடோடி போகிறார்கள். அங்க போன உடனே என்ன நடந்தது? அங்கே அவர்கள் கண்ட காட்சி வித்தியாசமான காட்சி. ஏன்னா கல்லறைய மரித்த பிறகு இயேசுவின் சரீரத்தை எடுத்து அந்த கல்லறையில வைத்து ரோம அதிகாரிகள் அதை முத்திரையிட்டு வைத்தார்கள். அந்த கல்லறை முற்றிலும் சீல்டா இருந்துச்சு. அந்த கல்லறையின் மேல் வைக்கப்பட்ட அந்த கல் சாதாரண கல் அல்ல. கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் தேவைப்படும் அந்த கல்லை தள்ளுவதற்கு மாத்திரமே. அத்தனை மிகவும் பாரமான கல் அது. ஒரு தனி மனிதனால் அந்த கல்லை தள்ளவே
முடியாது. ஆகவேதான் கல்லறையை நோக்கி ஓடி வருகிறார்கள் இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். அங்க வந்தபோது தான் ஒரு காட்சி பார்க்கறாங்க, ஒரு அதிசயமான காட்சி. என்னது? பூமி அப்படியே அதிர்ந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லறைக்கு வாசல்ல இருந்த அந்த கல்லை அப்படியே புரட்டி தள்ளி என்ன செஞ்சிட்டாரு அந்த தூதன்? அதன் மேல உட்கார்ந்தார். அப்போ அந்த காட்சியை கண்டு அங்கிருந்த காவலாளர்கள், அந்த கல்லறையை பாதுகாக்கிறாங்களே அந்த காவலாளர்கள் என்ன செய்யறாங்க? பயத்தினால் திடுக்கிட்டு என்ன பண்றாங்க? செத்தவர்களை போல ஆகிட்டாங்க. இதுக்கு பிறகுதான் நீங்க பாக்குறீங்க, அந்த தூதன் இந்த ஸ்திரீகளை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பயப்படாதிருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க என்று சொல்லி அந்த தேவதூதன் இந்த ஸ்திரீகளுக்கு காட்டுகிறார். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதனாலும் தன்னுடைய மரணத்தை கணிக்கவும் முடியாது, நான் இந்த நாள்ல மரிப்பேன் என்று சொல்லவும் முடியாது. அதே சொல்ல முடியாதுன்னா உயிர்த்தெழுதலை பற்றி எப்படி சொல்லுவான்? சொல்லவே இயலாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிரோடு இருக்கும் நாளிலேயே என்ன செய்தாரு? சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 16:21 கவனிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சீஷர்கள் இயேசுவோடையே இருக்கிறாங்க, இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. அந்த ஊழியம் செய்கிற நாட்களிலேயே, அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் எருசலேமுக்கு போவேன், அங்க உள்ள மூப்பர்களால் நான் என்ன செய்யப்படுவேன்? பிரதான ஆசிரியர்களால் வேதபாரகர்களால் நான் பல பாடுகள் பட வேண்டியது இருக்கு. என்ன அவர்கள் கொலை செய்வார்கள், நான் சிலுவையில மரிப்பேன். அதோட நிக்கல, மரணத்தை பற்றி பேசுவதோடு நிக்கல. அடுத்து சொல்றாரு, என்ன அவர்கள் கொலை செய்வார்கள், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோட எழுந்திருப்பேன் என்று சொல்லி இது பல முறை சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். சீஷர்களுக்கு மாத்திரமா சொன்னார்? யோவான் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் யூதர்களுக்கும் சொன்னார், மரியாள் மார்த்தாள் அந்த அருமையான குடும்பத்தாருக்கும் தேவன் அதை சொல்லாமல் இல்லவே இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அதிலே ஆண்டவர் தாம் நேசித்த மார்த்தாள் மரியாள் அந்த குடும்பத்தினருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த குடும்பத்துல ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்தது. அது என்ன? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனான். மரிப்பதற்கு முன்பாக மரண படுக்கையில் இருக்கும் பொழுதே செய்தி இயேசுவுக்கு வந்தது. இயேசுவிடம் மார்த்தாளும் மரியாளும் செய்தி அனுப்பினார்கள். என்ன செய்தி? நீர் நேசிக்கிற உம்முடைய சகோதரனாகிய லாசரு இப்ப மரண தருவாயில் இருக்கிறான், நீங்கள் வந்து அவனை சுகமாக்குங்கள், சொஸ்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனா இயேசு போகவே இல்லை. கொஞ்சம் காலம் தாமதித்தார். காலம் தாமதித்த உடனே அங்கே லாசரு மரித்தும் போய்விட்டார். மரித்து போன லாசரு இப்பொழுது கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்களும் ஆகிவிட்டது. இந்த நேரத்துலதான் இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் சந்திக்க வருகிறார். மார்த்தாளும் மரியாளையும் சந்திக்க வரும்பொழுது ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்கிறார், மார்த்தாளே, உன்னுடைய சகோதரன் உயிரோடு வருவான், இதை நீ விசுவாசிக்கிறாயா? பாருங்க, அந்த நேரத்துலதான் மார்த்தாள் எப்படி விசுவாசத்தா தெரியுமா? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரனாகிய லாசரும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று தான் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இல்லம்மா இல்ல, இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லும்போது சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். யூதர்களுக்கு பொதுவாகவே உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டேதான் இருந்தது. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில்
யோசேப் என்ற ஒரு பக்தன் இருந்தார். யோசேப்பை தேவன் எகிப்திலே பார்வோனுக்கு நிகராக உயர்த்தினார், ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தினார். யோசேப்பின் மூலமாக இஸ்ரவேல் அவருடைய சகோதரர்கள், அவர் குடும்பம் யாவரும் எகிப்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் பழுகி பெருகினார்கள். யோசேப்பு மரிக்கும் தருவாயில என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் இந்த எகிப்தை விட்டு ஒரு நாள் எங்கே போவீர்கள்? வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போவீர்கள். போகும்போது என்னுடைய எலும்புகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சின்ன கட்டளையை கொடுத்தார். பாருங்க, மரிக்க போகிறார் யோசேப்பு. மரித்த பின்பு அவருடைய எலும்பு இந்த ஜனங்கள் எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா எந்த கேள்வியும் அவர் எழுப்பல. அவர் ஜஸ்ட் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல இருந்து புறப்படும் போது என்னுடைய எலும்புகளையும் சேர்த்து என்ன செய்யுங்க? எடுத்துட்டு போங்க. அப்படின்னா யோசேப்புக்கு உயிர்த்தெழுதலின் மேல எத்தனை நம்பிக்கை இருந்தது என்று கவனியுங்கள். ஆகவே யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிர்த்தெழுதலை மிகவும் நம்புவார்கள். ஒரு சாரார் இருந்தார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். ஆனால் யூதர்களை பொதுவாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவர்கள் ஒரு நாள் உயிரோட எழும்புவார்கள். அதனால்தான் மார்த்தாள் ஆண்டவர் பார்த்து சொன்னா, ஆமா ஆண்டவரே, நான் லாசரு மரிச்சிட்டான் உண்மைதான், கல்லறையில வைக்கப்பட்டான் உண்மைதான், ஆனா ஒரு நாள் அவன் பொதுவான ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு, அந்த உயிர்த்தெழுதலை அவனும் எழுந்திருப்பான் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ மார்த்தாலே, அப்படி விசுவாசிக்க வேண்டாம், நான் இப்போ சொல்ற மாதிரி விசுவாசிக்கிறையா? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இப்படி நீ விசுவாசிக்கிறாயா? நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்று சொல்லி மார்த்தாளை உற்சாகப்படுத்தினார். பிற்பாடு மார்த்தாளை பார்த்து சொன்னார், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லிவிட்டு மரித்த லாசரு கிட்டத்தட்ட 4 நாட்கள் கல்லறைக்குள் வைத்து அந்த சடலம் நாரி போயிருந்தது. நாரி போன அந்த சடலத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இந்த வண்ணமாக தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே இது செய்து முடித்தார். அவர் உயிரோடு எழுப்பின லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். எத்தனை 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 ஆச்சரியமான காரியம் என்று கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். யூதர்களிடம் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவன் என்று சொன்னார். மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்துக்கு உயிர்த்தெழுதலை செயல்முறையில வெளிப்படுத்தி காட்டினார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி இந்த பெரிய காரியத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இப்படி எல்லாம் நடந்து கொண்டே வந்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த தேவதூதன் ஸ்திரீகளை பார்த்து சொன்னாரு, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே, எப்படி? தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி எந்த கல்லறையை காட்டினாரு? காலியான கல்லறையை காட்டினாரு. எந்த கல்லறையில இவர்கள் போய் இயேசுவின் அந்த மரித்த அந்த சரீரத்தை வைத்தார்களோ அந்த கல்லறை இப்போ திறந்திருக்கிறது. அதனுடைய கல் புரட்டப்பட்டு விட்டது. இப்ப அங்க உள்ள என்ன இல்ல? இயேசுவின் சரீரம் இல்லை, அந்த செத்த சரீரம் இல்லை. ஏன்? இயேசு உயிரோடு எழும்பி விட்டார். இப்போ இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்ற நற்செய்தி யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இப்போ இந்த மகதலேனா மரியாளுக்கும் இந்த மற்ற ஸ்திரீக்கும் தெரிந்து விட்டது, மற்ற மரியாளுக்கும் தெரிந்து விட்டது. தெரிந்த உடனே அந்த செய்தி கேட்ட உடனே அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்க, எவ்வளவு அருமையான ரியாக்ஷன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, எப்படி? இப்ப தேவதூதன் என்ன சொன்னார்னா, நீங்க போய் சீக்கிரமா போய் மரித்தோழ்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு என்னதுங்க போய் அறிவியுங்கள் என்று ஒரு கட்டளையை கொடுத்துட்டார். இப்ப இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற நற்செய்தியை சொல்வதற்காக இப்போ இந்த சீஷிகள் ஓடுகிறார்கள். ஆனா அந்த தேவதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை கேட்ட உடனே இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? பயம். இந்த பயத்தை பாவமான பயம் கிடையாது, இது ரெவரன்ஸ், இது கர்த்தர் மேல் வைக்கும் அந்த பயம். அவங்களுடைய கை கால்லாம் அதாவது என்ன செய்யறது, அது அப்படியே அவங்க பயத்துல தேவனுடைய சமூகத்தை ஒரு பயம், ரெவரன்ஸ். இயேசு உயிரோடு எழும்பி விட்டார்.
அந்த செய்தி கேட்டவுடனே அவங்களுக்கு அவ்வளவு உற்சாகம். அது மட்டும் இல்ல, மகா சந்தோஷம். பயமும் இருக்கு, மகா சந்தோஷம். இந்த பயத்துல மட்டும் என்ன இல்ல, துக்கம் இல்ல. இந்த பயத்துல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. இங்க பாருங்க, சந்தோஷம். அதான் தேவனுக்கு கேட்கும் பயம். அது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வருகிறதாய், அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. தேவனுக்கு ஏற்கும் அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். 2 காரியம் வருது. இவங்க பயத்தோடும் அதே போல மகா சந்தோஷத்தோடும் அந்த கல்லறை விட்டு என்ன செய்யறாங்க, சீக்கிரமா புறப்பட்டு யாரை பார்க்க போறாங்க? இப்போ சீஷர்ல பார்த்து அவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் ஓடுறாங்க. இந்த நேரத்துல அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவங்க ஓடிக்கொண்டிருக்காங்க, போயிட்டு கொண்டே இருக்காங்க. இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப சொல்ற வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. இதுவரைக்கும் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பார்த்தார்கள். மகதலேனா மரியாள் பிசாசு பிடித்த மகள். இந்த மகள்கிட்ட இருந்து 7 பிசாசுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துரத்தினார். இயேசுவின் மூலமாக விடுதலை பெற்ற மகள். இன்னும் மற்ற மரியாள், இவங்கெல்லாம் இயேசுவின் உபதேசத்தை கேட்டவங்க. ஆனா இப்போ அவங்க கேட்க போற உபதேசம் சற்று வித்தியாசமானது. இது யார், எந்த இயேசுவிடம் என்று கேட்க போறாங்க? சரீர பிரகாரமான இயேசுவிடம் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற வார்த்தை. எப்படிப்பட்ட இயேசு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை. உயிர்த்தெழுந்த இயேசு தான் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை வல்லமை நிறைந்த இயேசு, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளையும் மற்ற மரியாளையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தைகள். அதை நம்மோடும் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து உற்சாகமடைந்து இந்த காலவேளையில தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிதான் இயேசு என்ன சொன்னார் மகதலேனா மரியாளிடமும் மற்ற மரியாளிடம் அவர் சொன்ன அந்த அருமையான பொன் வார்த்தைகள் என்ன அப்படின்னு நீங்க கவனித்தீங்கன்னா, முதல் காரியத்தை கவனிங்க, 9ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். என்ன சொன்னாரு? வாழ்க என்றார். எத்தனை அற்புதமான வார்த்தைன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு, ஆண்டவருடைய வாயில் இந்த புறப்பட்ட முதல் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா! ஜீவனை கொடுக்கும் வார்த்தை. வாழ்க வாழ்க. உலகத்துல பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிக்கும் போது வாழ்க என்று சொல்லுவார்கள். ஆனா அவங்களே வாழ மாட்டாங்க. ஒருவேளை 80 வயசு 90 வயசு உண்மைதான், தப்பு இல்லை, வயதானவர்கள் தான் வாழ்கன்னு ஆசீர்வதிக்கலாம். ஆனா அவங்க எத்தனை நாள் வாழ்வாங்க? மிஞ்சி போனா 80ல இருந்து 100 வயசு வரைக்கும் வாழலாம். அதுக்கப்புறமா அவர்களும் மரித்து விடுவார்கள். ஆனா அவர்கள் வாழ்க என்று சொல்லி அந்த வாழ்த்துக்களை பெற்ற அந்த நபரும் அவர்கள மாதிரியே 100 வயசுக்குள்ள மரித்து விடுவார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டு மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தவர் இப்போ உயிரோடு எழும்பி விட்டார். எழும்பினவர் சொல்ற வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது, அப்படியே நிறைவேறும். பாருங்க, சொல்றாரு வாழ்க வாழ்க. எந்த மகதலேனா மரியாளை பார்த்து சொல்றாரு, எந்த மகதலேனா மரியாள் சரீர பிரகாரமாக மரணத்தை அந்த மகள் தழுவ வேண்டுமோ, மரியாள் மட்டுமல்ல, எல்லா மனிதனும் நாமும் தான். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கவனிங்க. உயிரோடு இருந்து நீ விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய். உயிரோடு இருந்து நீ விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய். கொஞ்சம் அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நல்ல கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதான் இயேசு கூறுகிற வாழ்க என்று சொல்ற பதத்தின் அர்த்தம். நீ மரித்தாலும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவாய். ஒருவேளை நீ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிச்சா என்னென்றைக்கும்
மறியாமலும் இருப்பாய். நம்முடைய வாழ்க்கையில மரணம் யாவருக்கும் சந்திக்கும். இந்த மரணத்துல 2 விதமான காரியம் இருக்கு. ஒண்ணு சரீர பிரகாரமான மரணம், இது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா இன்னொன்னு ஒரு மரணம் இருக்கு, அதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் என்றால் அவன் எதை சந்திச்சுதான் ஆகணும்? மரணத்தை சந்திச்சு ஆகணும். அப்படின்னா என்ன மரணம்? சரீர பிரகாரமான மரணமா? இல்லை, இதைதான் நாம் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்கிறோம். ஆவிக்குரிய மரணத்தினுடைய அர்த்தம் என்ன? ஜீவனுள்ள தேவனை விட்டு நித்திய காலமாக மனிதன் பிரிந்து விடுவான். இதுக்கு பெயர் தான் மரணம். மரணம் என்றால் மீண்டும் இணைக்க முடியாத ஒரு பிரிவு. ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் மரிக்கிறான், அதற்கு பிறகு அவன் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்படுகிறான். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு தீர்ப்பு கூறும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் இயேசுடைய வாழ்க என்ற பதத்தை அவன், அந்த வார்த்தையை அவன் பெற்றவனாய் இருப்பான் என்றால் அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். ஆனா இயேசுவை விசுவாசிக்காமல் அவர் கொடுத்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி அசட்டைப்படுத்தி தள்ளிவிடுவான் என்றால் அவன் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுவால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்படுவான். அந்த நரகத்துக்கு பேர் தான் 2ஆம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. அப்போ இந்த 2ஆம் மரணத்துக்கு அவன் ஆளாவான். இன்றைக்கு நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனும் இந்த 2 விதமான மரணத்துக்கு எப்பொழுதும் அவன் சந்திக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறான். ஒன்னு சரீர பிரகாரமான மரணம், 2வது ஆவிக்குரிய மரணம். ஏனென்றால் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே தான் பிறக்கிறான். அருமையான பக்தன் தாவீது சொல்றாரு, நான் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உருவாகும் போதே எப்படிதான் உருவானேன்? பாவத்திலிருந்து தான் உற்பத்தி ஆனேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் பாவத்திலே தான் பிறக்கிறான். பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாவம் அவனை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பாவம் அவனோடு இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கு சரீர பிரகாரமான மரணம் மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய மரணமும், அந்த 2ஆம் மரணமும் அது வரதான் செய்யும். அதுல இருந்து காப்பாற்ற முடியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் மனிதனாக அவதரித்தார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய தழும்புகளினால் நம்மை சுஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். அதனாலதான் அதே ரோமர் 6:23 அதுக்கு அடுத்த பகுதியை கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆனா நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கவனிங்க. தேவனுடைய கிருபை வரமோ, தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? மரணம் நீங்குகிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆகவேதான் யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை கவனிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பினதின் நோக்கத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி விட்டு சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது நித்திய ஜீவன் என்றால் அது அந்த ஜீவன் அழியாத ஜீவன். அந்த ஜீவனுக்கு ஒரு எல்லை கிடையாது. அது நித்திய காலமாக ஜீவனுள்ள தேவனோடு நாம் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தருகிறது. ஆகவேதான்
உயிர்த்தெழுந்த இயேசு முதல் கூறின வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க வாழ்க. மகதலேனா மரியாள், நீ வாழ்க. மற்ற மரியாளே, நீ வாழ்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த வண்ணமாய் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில சாபமும் நம்முடைய வாழ்க்கையில அழிவும் வந்ததற்கு காரணம் என்ன? இந்த பாவம் தான். இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டால் நாம் இந்த வாழ்த்துக்களை பெற்று ஆனந்திக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆகவேதான் பக்தன் சொன்னதை கவனிங்க. சங்கீதம் 32 அதிகாரம் 1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்படணும்? பரிசுத்தமாய் காணப்படணும், குற்றமற்றதாய் காணப்படணும். அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரோடு நித்திய காலமாய் வாழ முடியும். இதற்கு நாமவே இந்த பரிசுத்தத்தை அடைய முடியாது. நாகமாகவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கவும் முடியாது. அதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையில மரித்தார். அதற்காக தான் இயேசு பாடுபட்டார். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்துல வந்து உண்மையான உள்ளத்தோடு, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவம் உம்மை துக்கப்படுத்தினது என்று சொல்லி உண்மையான அறிக்கை செய்து அவரை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் உடனே நம்மை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதுதான் விசுவாசிக்கிறது. அதனால ஒரு மனிதன் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும்னா அவன் செய்ய வேண்டியது என்ன? ரோமர் 10 அதிகாரம் அதனுடைய 9 கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெற்ற அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறோ அவன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் எப்படி மாறுறான்? அவன் என்ன தெரியுமா செய்யறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாயினால் என்ன செய்யறான்? அறிக்கை இடுகிறான். என்ன அறிக்கை செய்யறான்? இயேசுவே நீர்தான் என் இரட்சகர், இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான். அவற்றை தன் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, தேவன் அவர் எங்கிருந்து உயிரோடு எழுப்பினார்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறார். இயேசு மரித்தவராய் இல்ல, அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க என்ன ஆவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் காரியத்தை நடப்பிக்கிறதா இருக்குது. அப்படி நடப்பிக்கும் போது நீங்கள் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த சரீரத்தை மீண்டும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அது தேவனுடைய ஆலயமாய் அதை மாற்றிக்கொள்கிறீர்கள். எத்தனை ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. ஒரு காலத்துல இந்த சரீரம் பாவத்துக்கு அடிமையா இருந்தது, பாவத்தினாலே மரித்து போயிருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசுவை நாம் விசுவாசித்தோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதோ, உடனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்துட்டு இதை தம்முடைய வாசஸ்தலமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாம் இந்த பெரிய பாக்கியத்தை பெறுகிறோம். இதுதாங்க வாழ்க. இயேசு நம்ம கூடயே வாசம் பண்ணுவார், அவர் நம்ம கூடயே ஜீவிப்பார், நம்மோட கூட வந்து நம்மை பலப்படுத்துவார். ஆகவே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. ஆகவேதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்வதற்கு அவர் மாத்திரமே தகுதியுடையவர். ஏன்னா அவர் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது தேவனுடைய வசனத்தின்படி நடக்க நாம் பழகணும். அப்பதான் நம்ம பாக்கியவான்களா மாறும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க என்ற வார்த்தை நமக்கு பொருந்தும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 1 அதிகாரம் 2 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அதோடு நின்று விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார், ஜீவனுள்ள தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடந்து தேவ சபையில வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்களை உத்தமர்களாய் மாற்றிக்கொண்டே வருவார். நீங்கள் யாராய் மாறுவீர்கள்? பாக்கியவான்களாய் மாறுவீர்கள்.
உங்க ஆத்மாவை குறித்தும் என் தேவன் ரொம்ப கரிசனை வைத்திருக்கிறார். உங்கள் ஆவியை குறித்து கரிசனை வைத்திருக்கிறார். உங்கள் சரீரத்தை குறித்து கரிசனை வைத்திருக்கிறார். தேவன் சொல்றாரு, வாழ்க வாழ்க வாழ்க. சோ வாழ்க என்ற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ முதல் காரியம், தேவன் நம்மை நீடூழி வாழ வைக்கும் என்று விரும்புகிறார். இரண்டாவது ஒரு பெரிய காரியத்தை உயிர்த்தெழுந்த இயேசு அருமையான மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் அவர் சொன்னதை கவனிங்க. பாருங்க, இந்த வாழ்க என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாதை என்ன செய்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து இயேசுவிடம் கிட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவர் பாதங்களை தழுவி அவர் என்ன செஞ்சாங்களாம், பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய பாதத்திலேயே நாம் அமர்ந்திருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக மாறணும். சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 116 அதிகாரம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை பெற்று விட்டீங்களா? இயேசு உங்களை பார்த்து வாழ்கன்னு சொல்லிட்டாரா? அப்ப நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்யணும்? மகதலேனா மரியாதை போல மற்ற மரியாதை போல என்ன செய்யணும்? அவருடைய கிட்ட வரணும். எப்படி வரணும்? கிட்ட வரணும். தூரமா போயிடக்கூடாது. ரட்சிப்பு பெற்றேன், டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க செய்ய வேண்டிய அடுத்த வேலை அவரோட நெருங்கணும். எந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனும் தேவனை விட்டு தூரமே போக மாட்டான். அப்படி போறானா அவன் தான் பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனா இருக்கிறான். நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்பாபம் ஒழுங்கா ருசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்களும் நானும் இயேசுவினிடமிருந்து இந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்றால், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை, ஒரு பெரும் சந்தோஷம் நமக்கு இருக்கும் என்றால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவரிடம் கிட்ட சேர வேண்டும். தூரம் போயிடக்கூடாது. இந்த கிட்ட சேர்றது எப்படி இருக்கணும்னா, அந்யோன்ய ஐக்கியமா மாறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. தூரமாய் ஒரு நாளும் போயிடக்கூடாது. கிட்ட வந்து என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். பணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாம் பழக வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நம்மை போஷித்து வழி நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார். இப்படிதான் இந்த அருமையான சகோதரிகள் செய்தார்கள். இப்படி செஞ்ச உடனே பாருங்க, திருப்பி ஆண்டவர் இந்த சகோதரிகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன அது? 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பாருங்க, இரண்டாவதாக சொல்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. மகதலேனா மரியாள், பயப்படாத, பயப்படாத. நம்ம ரட்சிக்கப்படுறோம், உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்துல நம்ம தேவன் வைத்து நம்மை ஒரு சாட்சியாக வைக்கணும்னு தான் விரும்புறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே பயம்லாம் நீங்கிரும், ரைட், உண்மைதான். ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயம் வரதான் செய்கிறது. பயம் வர்றதுக்கான 4 முக்கியமான காரணங்கள் என்ன? பயம் வர்றதுக்கு முக்கியமான முதல் காரணம் பாவம். இது சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கும் அந்த பாவத்தினாலே வர்ற விளைவுகள். பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே வேதவசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பயந்தார்கள். பயத்தினுடைய காரணம் என்ன? பாவம். அப்ப தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது மனிதன் பயப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பூர்ணத்தை நோக்கி கடந்து போறோம். அநேக இடங்களை என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். தேவனுடைய கட்டளைக்கு சில டைம் என்ன செய்யறோம்? மீறி நடக்கிறோம். ஆனா நமக்கு இன்னைக்கும் ரட்சிப்பு இருக்கு. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயருக்கு சொல்லும்போது சொல்வார், நமக்கு ஒரு மகா பிரதான ஆசிரியர் இருக்கார். எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் தெரியுமா? நம்மை போல சோதிக்கப்பட்டார். நம்மை போல சோதிக்கப்பட்டது எதற்காக? சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்காக. அவர் சோதிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அவர் பாவம் செய்யவே இல்லை. ஆனா நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம், மனம் திரும்புறோம்,
ஞானஸ்நானம் பெறுறோம், நல்ல ஒரு வருஷம் நல்லா ஓடுது, 2வது வருஷம் விழுந்துடுறோம், திருப்பி எழும்புறோம், திருப்பி விழுறோம், திருப்பி எழும்புறோம். ஏன்னா நம்ம சோதனையில அநேக நேரத்தில் ஜெயிக்க முடியாம போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பயப்படாதிருங்க. இந்த பயம் எதுக்கு? நீ என்கிட்ட திரும்பி வா. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீங்க நம்ம பிரதான ஆசிரியராக இயேசுவை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தடுக்கி விழும்போது, பலவீனத்தினால நம்முடைய வேகம் குறையும் போது என்ன செய்யணும் தெரியுமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தெரியுமா? மரித்து உயிரோடு எழுந்த பிரதான ஆசாரியர். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் தான் இவர். உயிர் தெழுந்த பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப ஆயத்தமாயிருக்கிறார். அதனால சொல்றாரு, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. ஒருவேளை நம்ம தவறி பாவங்கள் செய்து விடுகிறோம், சூழ்நிலைகள்னால நம்ம பாவம் செய்யறோம், உடனே என்ன செய்யுங்க தெரியுமா? இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து குற்றம் சாட்டுகிறவர் அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசாரியர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உண்மையான உள்ளத்தோடு தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல வந்து என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, என்னை மன்னித்து என் பலவீனத்தெல்லாம் நீக்கி என்னை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லும்போது தேவன் சோதனைகளை ஜெயிக்க உங்களுக்கு கிருபை தருவார். அதனால்தான் இங்க எபிரேயர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் இருக்கப்படினால நீங்க என்ன செய்யணும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்ப எங்க ஓடணும்? நமக்கு எங்க போடுறதுக்கு பாக்கியம் கொடுக்கிறாரு? கிருபாசன தண்டையில போகும்படியான பாக்கியம் தர்றாரு. அப்போ நம்ம தவறிட்டோம்னா எங்க ஓடிடணும்? குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க, நேரா ஓடிடுங்க, தேவ சமூகத்துல போய் விழுந்துருங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்துடும். அடுத்தது இன்னொன்னு காரியம் பயத்தை கொண்டு வரும். அது என்ன? வியாதி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். கவனிங்க, ஆண்டவர் 12 வருஷமா மிகுந்த வியாதியோடு இருக்கிற இந்த ஸ்திரீ, பயத்தினால் மிகவும் நொறுங்கி போன அந்த ஸ்திரீக்கு சொல்ற ஒரு காரியம். அந்த மகள் என்ன செய்யறா? அவளுக்கு எந்த ஆறுதலும் இல்லை. மருத்துவர்ல போனா வியாதி நீங்கல, பணத்தெல்லாம் செலவழித்து பார்த்தா ஒண்ணும் நடக்கல. கடைசியில இயேசு ஒரு நாள் அந்த வலிய வர்றதை கேள்விப்பட்டு நேரா இயேசுவிடம் ஓடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. தொட்ட மாத்திரத்துல அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, மகளே, விடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற அந்நேரம் முதல் இந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அப்போ ஒரு வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தா அவன் பயப்படுகிறான். அந்த பயம் அவனை 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 ஒரு வழி ஆக்குறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு மிகவும் ஒரு அன்பான வார்த்தை சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை சொஸ்தமாக்குவேன். திடன்கொள், திடன்கொள், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. 2வது காரியத்தை கவனிங்க. வியாதி வரும்போது நமக்கு என்ன வருகிறது? பயம் வருது. 3வது, யார் நமக்கு பயத்தை கொடுப்பான்? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. அவனுடைய வேலையே என்னதான்? பயத்தை கொடுப்பதே தான் வேலை. ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? வாசியுங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள்,
விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இந்த உலகத்துல நமக்கு எதிராளி, நமக்கு சத்ரு பிசாசு என்ன செய்யறான்? பயத்தை விதைச்சிட்டே இருக்கான். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த விழிப்பும் தெளிந்த புத்தி இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? பயத்தை விதைச்சிட்டு அதை வளர விட்டுருவான். ஆனா அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதியா இருந்து என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்போ சத்ரு நம்முடைய வாழ்க்கையில பயத்தை விதைச்சா நீங்களும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய சொந்த ஞானத்துக்கு இடம் கொடுக்காம நாம் இயேசுவின் வார்த்தையை சார்ந்து நின்று அந்த இயேசுவின் வார்த்தையை நம்ம உள்ளத்துல கொண்டு வந்து தியானித்து 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 அதை நம் வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து இந்த வனமாய் பிசாசை எதிர்த்து போராடணும். அந்த வார்த்தைகளை பேச 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 சாத்தான் ஓடி போவான். அல்லேலூயா. அந்த பயம் நீங்கி போகும். நம்முடைய எதிராளியாகிய பிசாசனவன் நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பயத்தை கொண்டவர்தான் செய்வான். இயேசுவோடு டைரக்டா வந்து மோதினான், அவருடைய சிந்தையில வந்து மோதினான். இது வேற எங்கேயும் நடக்கல. இந்த யுத்தம் சிந்தையில நடக்குது. நம்முடைய உள் சிந்தையில இந்த காரியம் நடந்துட்டே இருக்கும். நம்முடைய சிந்தையில பிசாசன் என்ன செய்வான்? பயத்தை விதைக்க பார்ப்பான். யாராவது ஒருத்தர் சொன்ன வார்த்தை, நமக்கு கிடைத்த ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், இதெல்லாம் வரும். இது சிந்தையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மள அதை சிந்திக்க வச்சுட்டோம்னா பிசாசு என்ன செய்வான்? டப்புன்னு உள்ள போந்துருவான். அங்கதான் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? இந்த சிந்தையில வருதா? ஓகே, எல்லாம் வாங்கிட்டீங்களா? இப்ப என்ன செய்யுங்க? எனக்கு ஒரு ஜீவனுள்ள வர வார்த்தை இருக்கிறது. தேவன் நல்ல ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கேடகத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை தியானித்து தியானித்து இருதயத்துல இதை நீங்கள் தியானிக்க தியானிக்க இதை வாயினால அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செஞ்ச உடனே ஓடியே போயிடுவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார், நசுக்கி போடுவார். நான்காவதாக, நமக்கு எங்க இருந்து பயம் உள்ள வருது அப்படின்னு கேட்டா, நம்முடைய சத்துருக்கள். உலகத்துல நிறைய சத்துருக்கள் இருக்காங்க. நமக்கு சத்துருக்கள் இருக்கதான் செய்வாங்க. தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 34 அதனுடைய 4 வசனம் 5 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, இவருக்கு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? தாவீதுக்கு அபிமெலேக்குக்கு முன்பாக தான் இவர் போய் மாட்டிக்கிட்டார். இவன் ஒரு ராஜா, இந்த பெலிஸ்து ராஜா கிட்ட மாட்டிட்டாரு. இந்த மாட்டிட்ட உடனே பயம் வந்துருச்சு. பயம் வரதான் செய்யும். சத்துருக்கள் கையில மாட்டிக்கிட்டா பயம் தான் வர செய்யும். ஆனா தாவீது செய்த காரியம் என்ன? கர்த்தரை தேடினாரு. கர்த்தரை தேடின உடனே என்ன செஞ்ச? கர்த்தர் இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இவர் எல்லா பயத்துக்கும் என்ன செஞ்சாரா? நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது தாமே அறிக்கை செய்கிறார். அது மட்டும் சொல்ல, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள்லாம் பிரகாசித்தது என்று சொல்லி ஒரு பொதுவான அறிக்கையை விட்டார். யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி தான். அப்ப சத்ருவின் மேல் ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த எல்லா காரியத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட படி நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த பயத்தின் மேல என்ன செய்யலாம்? ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல உபவாசத்தை ஜெபிங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பார். இந்த பயத்துல இருந்து விடுதலை தருவார். ஆண்டவர் நல்லா ஆராதிங்க, தொழுது கொள்ளுங்க, ஆண்டவர் தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பாருங்க, ஆண்டவர் பெரிய விடுதலை தருவார். அப்போ நீங்க ஒரு நாளும் பயப்பட மாட்டீங்க. உயிர் தந்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற அடுத்த மிக முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. மூன்றாவது மிக முக்கியமான காரியத்தை கவனிங்க. அருமையான மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை இப்போ இயேசுடைய பாதத்துல விழுந்து அவரை தொழுது கொண்டாங்க. தொழுது கொண்ட உடனே ஆண்டு சொன்னாரு, பயப்படாதிருங்க, பயப்படாதுங்க சொன்ன ஆண்டவர் இப்ப அடுத்த ஒரு கட்டளையை கொடுக்குறார். என்ன கட்டளை? நீங்கள் போய் என் சகோதர கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். மூணாவதா, உயிர் தந்த இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார்?
பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் போங்கள். இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, நீங்க புறப்பட்டு யார்கிட்ட போங்க? என் சகோதரரிடம் போய் அவர் எங்க போக சொல்லுங்க? கலிலேயாவுக்கு போக சொல்லுங்க என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்புகிறார். இந்த சீஷிகள் என்ன செய்தாங்க? அப்படியே கீழ்ப்படிந்து சீஷர்களுக்கு போய் அறிவிக்க சொல்றாங்க. நல்ல கவனிங்க, சீஷர்களுக்கு அறிவிக்க செல்லும் பொழுது இன்னொன்னு சம்பவம் நடக்குது. எப்பவுமே இந்த சம்பவம் நடக்கும். அங்க அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா நடக்குது? இந்த காவல் சேவகர் இருக்கான் பாத்தீங்களா, அவெல்லாம் அப்படியே செத்த பணம் மாதிரிட்டான் பாருங்க தேவதூதனை பார்த்தோன்னே. இப்போ போய் நேரா போய் யார்கிட்ட போய் சொல்றான்? பிரதான ஆசிரியன்ட்டையும் போய் சொல்றான். இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்தது. தேவதூதன் வந்து ஒரு கல்லை புரட்டி போட்டான், இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு சொன்ன மாத்திரத்துல பிரதான ஆசிரியர்களுக்கெல்லாம் இங்க பயம் பிடிச்சிக்கிச்சு. உடனே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆலோசனை சங்கம் கூடுது. கூட்டின உடனே இந்த மூப்பர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? பிரதான ஆசிரியர் என்ன செய்யறாங்க? இந்த காவலாளர்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த 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 செய்தியை பரப்புங்க. என்ன செய்தி? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு தெரிய வரும்போது நாங்க பாத்துக்கிறோம், அவரை சமாளிச்சுக்கிறோம். நீங்க போய் இந்த செய்தியை சொல்லுங்க. அப்போ பொய் செய்தி சீக்கிரமா பரவும். பாருங்க, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்களாம். நல்லா அப்பவுமே லஞ்சம் வாங்கிட்டு பொய்யான செய்தியை பண்ணாங்க. இந்த பொய் செய்தி வேகமா பரவிடுச்சு. அடுத்த சைட்ல இயேசு தம்முடைய சீஷிகளுக்கு ஒரு உண்மையான நற்செய்தியை சொல்ல அனுப்புகிறார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? அதே மத்தேயு 28:18 கவனிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கிறார். முதல்ல வாழ்க்கை சொல்லிட்டார், ரெண்டாவது சொல்லிட்டார் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு, மூன்றாவது சொல்றாரு உன்னை நம்பிதான் இந்த உலகத்துல நான் என் காரியத்தை செய்ய விரும்புறேன். உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனை நம்பிக்கை நம்ம வைத்திருக்கிற பாருங்க, எத்தனை அன்பு வைத்திருக்கிற பாருங்க. அவர் நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, நீ தான் என் ஸ்தானாபதி, யூ ஆர் மை அம்பாசிடர். ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை மோக்கையில தான் கொடுத்துருக்கேன். போ. இன்னும் ஒப்புரவாகாம இருக்கிற பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற மக்களை இயேசுவிடம் திருப்பி அந்த நற்செய்திக்கு கீழ்ப்படிய வைத்து அவர்களை பிதாவோட ஒப்புரவாக்குங்க என்று சொல்லி நல்ல ஒரு கட்டளையை கொடுத்தார். எப்படி இந்த மகதலேனா மரியாள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓடினார்களோ, நாமும் இன்னொருமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த கட்டளைக்கு ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களும் கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசிகள் கீழ்ப்படிந்தார்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கீழ்ப்படிந்தார். இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் முதல் நீங்க 38ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து பேதுரு எழும்பி நின்று என்ன செய்தார்? அங்கே கூடியிருந்த எல்லா யூத ஜனங்களுக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். டைரக்டா எப்படி தெரியுமா சொன்னாரு? நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த நற்செய்தியை ரொம்ப திட்டமும் தெளிவுமாக அப்போஸ்தலர் பேதுரு மற்ற அப்போஸ்தலர் அதை அறிவித்தார்கள். அறிவித்த மாத்திரத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்கள் தங்களுடைய இருதயத்துல குத்துண்டு இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். சுமார் 3000 பேர் அந்த நாளில மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதே காரியத்தை நீங்க பிற்பாடு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கேயும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போஸ்தலருக்கு அநேக தடைகள் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நற்செய்தி கூறும்பொழுது நிறைய பொய் செய்தியும் பரவும், தடைகள் வரும். அந்த நாட்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், அவர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள். ஆனால் கூட வேதம் என்ன சொல்லுது?
இந்த உபத்திரவ நேரத்துல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஆண்டவர் சமூகத்துல உதவிக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்த மாத்திரத்துல என் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தின அவர்கள் என்ன செய்தார்கள் கவனிங்க. 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் என்ன உண்டாயிற்று? பூரண கிருபை உண்டாயிற்று. அப்ப அப்போஸ்தலர்கள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க, பூரண கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசிகள் அந்த நாட்கள்ல ஆதி திருச்சபை விசுவாசிகளும் இப்படிதான் செய்தாங்க. அவங்களை குறித்து நீங்க வாசிக்கிறீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். விசுவாசிகளுக்கு விரோதமாய் உபத்திரவம் வந்துச்சு, அவங்க எல்லாம் சிதறி போனாங்க. சிதறி போனவர்கள் என்ன செய்தார்களாம்? எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இதுதான் விசுவாசிகள் செய்த வேலை. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பிலிப் என்பவர் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க சமாரியால உள்ள ஒரு பட்டணத்துக்கு போறார். அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்ற எதுக்குன்னா மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்காக. இதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் சவுலா இருந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர் எழும்பி தமஸ்கு என்ற பட்டணத்தை நோக்கி போறாரு. அங்க போய் அங்குள்ள ஜபாலயங்கள் இருக்கிற எல்லா விசுவாசிகள் எல்லா ஊழியர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர்கிட்ட ஒரு அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டு போறாரு. ஆண்டவர் குறுக்கிட்டு சவுலை தொட்டார். அவர் பிரயாணம் பண்ணும்போது ஒரு பெரிய வெளிச்சம் அவருக்கு எதிரே வீசிட்டு, அவர் முகத்துல வீசிட்டு உடனே அவர் விழுந்துட்டார், குருடானார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யார்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே சவுல் உடனே ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்து விட்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் பெற்றார். பெற்ற உடனே அவருக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாரு. என்ன பொறுப்பு? நீ என்ன செய்ய போற? என்னுடைய நாமத்தை யாருக்கெல்லாம் அறிவிக்க போற? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீ இருக்கிறாய். நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல, ரட்சிக்கப்பட்ட பவுல என்ன செய்தார்னா, ஆண்டவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் மாற்றினார். அப்படி இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட பவுல் என்ன செய்தார் தெரியுமா? அதான் நீங்க வாசிக்க வேண்டும். 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களே பிரசங்கித்தான். பாருங்க, தாமதமே பண்ணல. ஆண்டுடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். உடனே என்ன செய்தாரு? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறினாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இன்னொன்னு ஒரு பெரிய கட்டளையும் பொறுப்பையும் கொடுக்கிறார். நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சோ மூன்றாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் போங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த 3 காரியத்தை உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். முதலாவது சொல்றார் வாழ்க, இரண்டாவது சொல்றார் பயப்படாதிருங்க, மூன்றாவது சொல்றாரு நீங்கள் போங்க. இன்னைக்கு தேவன் தாமே இதன்படி நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபிப்போம். ஹல்லேலூயா.